தமிழ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒரு மரணம் அப்படின்னா கவின் அவர்களுடைய மரணம். இது எப்படி சார்? ஒரு மரணத்தை அரசியலாக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க. இது நீங்கள் 6வது சேனல் என்ன கேட்குறது. ஆணவ கொலைகள் நடக்கவே இல்லையா? காதல்னு அதை கொலையில் முடியறது ரொம்ப சகஜம். ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, எல்லாத்துலேயும் காதலை எழுத்து நடந்தது தானே. அது தன்னுடைய முறைப்பெண்ணை வேற ஒருத்தன் காதலிக்கிறாங்கிறதுக்காக நடந்த கொலைகள் தாங்க மிக அதிகம். கொலைகளுடைய அடிப்படையை பார்த்திங்கன்னா திருடுறதுக்காக ஒரு கொலை இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னுடைய காதலனையோ காதலியவோ அவன் கோவிட்டு போகிறாங்கிறது தான் இருக்கும். ரெண்டு தான் காரணமாக இருக்கும். இப்போ அந்த சுஜித்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா படித்த பையனாக இருக்கிறாரு, பொருளாதார ரீதியாகவும் நல்லா ஒரு செட்டிலான ஃபேமிலி தான். இப்போ கொலை செய்கிற அளவுக்கு என்ன சார்? அது ஜாதி அடிப்படையில் நடக்கிறதுங்க. இப்போ திரௌபதி முர்மு இந்தியாவுடைய ஜனாதிபதி. பட்டியலிடணுங்கிறதுனால ராமர் கோயில் திறக்கிறதுக்கு கூப்பிடல, நாடாளுமன்றம் திறக்கிறதுக்கு கூப்பிடல. பதவியில் உயர்வு, நம்பர் 1 பதவி, இந்தியாவுடைய நம்பர் 1 பதவி. அவங்களுக்கு அந்த சனாதன ஊடு இல்லையோ உள்ள. ராம்நாத் கோவில் முன்னாள் குடியரசுத் தலைவர், வாரணாசியில் இருக்கிற உஞ்சவர்த்தி ஐயர் அந்த கோயிலில் உள்ளே விட மாட்டேன்ட்டான். அவ்வளோ என்ன பாவம். இளையராஜாவை எடுத்துங்களேன், எல்லா வேஷமும் போட்டு பார்த்தாரு. தன் பெரிய சனாதனனை காட்டிக்கிறது, ருத்ராட்ச கொட்டையும் அது இது தலைமுடியை வெட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜிப்பாக போட்டுக்கிட்டு அவ்வளோலாம் வேஷம் போட்டு போனார். அந்த கோயிலில் என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுங்க, போயிட்டார். அவ்வளோதான். சமூக அந்தஸ்துங்கிறது நம்மக்கிட்ட இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டியலினத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். 1000 பேசுகிறோம். வானதி சீனிவாசன் சொன்னாங்க, பட்டியலினத்தை ஒரு வீட்டிலே நான் போய் சாப்பிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த பேதம் கிடையாதுன்னாங்க. நான் கேட்டேன், அவங்க வீட்டில் நீ போய் சாப்பிட்றது இல்லைம்மா, உன் வீட்டில் நீ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடணும். இன்றைக்கி வரல கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார விட மாட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்து பெண்ணை, ஒரு ஜாதியில் உயர்ந்த பெண்ணை ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளார போய் டாமினேட் பண்ணுவான், வீட்டை பிடிச்சிடுவான், மருமக உள்ள போய் ஆட்சி பண்ணுவான். ஆனால் ஒரு தலித் பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர மாட்டான். ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளார இருந்தது அவன் டாமினேட், அவன் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது, அவன் வீட்டுக்குள்ளார இவ போகலாம். அதுதான் நம்முடைய சமூக நீதி. அதை தான் கேட்டேன். தலித் வீட்டில் போய் நீ சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லாமல் உன் வீட்டில் தலித் சாப்பிடணும், அதை ஒத்துக்கிறியா பார்க்கலாம். இன்றைக்கி இல்லை. சுர்ஜித் அவர்களோட சமூக வலைதள பக்கத்தில் பார்த்தா விதவிதமான அருவாளோட ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. ஒரு வெறிய ஊட்டி தான் அவங்களெல்லாம் வளர்க்குறாங்களா சார்? அது அடிப்படையிலே இருக்குதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் இதெல்லாம் எல்லா சேனல்லையும் சொல்கிறதா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறாருங்க. அப்போவே அது இருந்ததில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறாரு. ஊரு எல்லாம், எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தாண்டா, எல்லாரும் நம்முடைய ஜனங்க தாண்டாங்கிறாரு கணியன் பூங்குன்றாரா. அப்போவே அதெல்லாம் இருந்திருக்குல்ல. பாரதிதாசன் என்ன சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பான் இருக்கிறான். பாரதி ஜாதி எதுக்கலை. 1000 உண்டு இங்கே ஜாதி, இதில் அந்நியர் புகழ் என்ன நீதினார். எங்களுக்குள்ளார நாங்கள் அடிச்சுக்கோ, நீ என்ன ஆக ஜாதி அவர் மறுக்கலை. சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் எழுதினார். அதுவும் எழுதினார். ஒன்று அது கரெக்ட். ரெண்டாவது, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தார். அது போக அந்த அவங்க ஜாதிக்காரர்களால் வெறுக்கப்பட்ட கழுதையை வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தார். வளர்த்துக்கிட்டு இருந்து அந்த அக்ரகாரம் போகிற கூட்டிகிட்டு போவார். அதான் அந்த கூத்தெல்லாம் அவர் அடித்தார். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனுக்கு பூணூர்லாம் போட்டு விட்டார். அதெல்லாம் பண்ணார். நாத்திக கருத்து சிலதெல்லாம் சொல்லியிருக்கு. 1000 தெய்வங்கள் உண்டு என்று கூறி அலையும் அறிவிலைகள், 10,000 தெய்வம், ஒன்று தெய்வம்னு இதெல்லாம் அது மாதிரி பாடியெல்லாம் இருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பறையருக்கும் கொங்கு இது இன்று தீர பள்ளருக்கும் விடுதலை விடுதலை அப்படின்னு அதை பாட்டு இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஆக காலாகாலமாக இந்த வேற்றுமைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோம்ல, அதை பாரதியார் எழுதுறது தான். பறையருக்கும் இங்கே புலையருக்கும் கொங்கு தீர பள்ளருக்கும் விடுதலை விடுதலை அப்படின்றதான் எழுதுறாரு. அதெல்லாம் எல்லா காலத்துலேயுமே இருக்குது. பல கதைகள் அதில் எல்லாம் சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்க, துரோணாச்சாரிக்கிட்ட போய் வில்வத்தையை கற்றுக்கணும் போது நீ ஜாதியில் தாழ்ந்தவன் தான் வெளியே அனுப்புகிறாரு கர்ணனை. ஏகலைவன் ஜாதியில் தாழ்ந்தவன் தான் அவன் கட்ட வர்ற பிடிக்கிட்டு விட்றாரு துரோணாச்சாரியார். அதானே உங்கள் இதிகாசம். அதுக்கு தான் நீங்கள் கும்பிடுறீங்க, கடவுளாக கும்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவர் இது பண்ணுறதை என்னமோ திடீர்னு புதுசாக முளைச்ச மாதிரி சொல்கிறீங்க. காலகாலமாக நடக்கிறது தான். இப்போ அவங்க அம்மா அப்பாவை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார்,
அதுக்கு காரணம் அவங்கள எல்லாம் தூண்டி விட்டதுக்கு இப்போ கொலைன்னு ஒன்று எடுத்தாக்கா அதுக்கு தூண்டணும்னா தான் மெயினாக பிடிப்பாங்க. நான் கொலைகாரனா இருக்கலாம், காசு கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிட்டு போய்டும், ப்ரொஃபஷனல் கில்லர். என்ன தூண்டி விட்டீங்கல்ல, நீங்கள் தான் முதல் குற்றவாளி. அந்த வகையில் பார்த்தேன். அதனால் அம்மா அப்பாவை பிடிப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுது எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, என் தம்பி தான் அவசரப்பட்டு வெட்டிட்டா அப்படின்னு. அதுக்கோ கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட உடனே நீங்கள் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான் பாயிண்ட். குற்றம் என் மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பதிவுகள் வரும், உட்ராம்பார் கழட்டு நாய் இஷ்டத்துக்கு வரும். அவன் சொல்கிறதுனால என்ன குற்றவாளி ஆகிட முடியாது. அதுக்கான ஆதாரங்களை காட்டணும். உன் வைத்தியத்தில் நீ காட்டிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து குற்றவாளின்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ இந்த பிரச்சனையிலே எடுத்துக்கிட்டா எல்லாரும் அவசரப்பட்டு சோசியல் மீடியாவில் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார். நீங்கள் தானே அவசரப்படுறீங்களே, அவசரப்பட்டு வந்து கேட்குறீங்க. ஏன் இது வந்து சோசியல் மீடியாவில் சொல்லி பேச வேண்டிய இது என்ன விஷயம் இருக்குது? நான் ஒரே மாயிட்ட தான் இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து திமுக ஆட்சி இப்படி நடக்கலாமான்னு கேட்டாங்க நேற்று. யார் ஆட்சியாக இருந்தாலும் இதை மாற்ற முடியாது. கலைஞரை எடுத்துங்க, திமுக தலைவர் கலைஞர் அவருடைய மூத்த மகன் அழகிரிக்கு பட்டியலினத்து பண்ண கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டு போய் வச்சுருக்காரு. அதனால் பட்டியலின் போகிற அவர் பின்னாடி போயிட்டாங்களா? அவர் என்ன மாதிரியான புரட்சியை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களா? அவரை கேவலப்படுத்தி பேசுகிறவங்க முக்கால்வாசி ஒரு அந்த ஜாதியில் இருக்கவங்க பேசுகிறாங்கல்ல. அதனால் என்ன சாதனை நடந்து போச்சு? என்ன சமூக அங்கீகாரம் கலைஞருக்கு கிடச்சி போச்சு? எத்தனை பேர் எங்கள் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்ட தலைவான் எத்தனை பட்டியலினத்தை பேசியிருக்காங்க சொல்லுங்க. அந்த புரட்சியை செஞ்சதுனால அவருக்கு என்ன லாபம்? இப்போ அவங்க அம்மா அப்பாவை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். உண்மையிலேயே அவங்க கொலை பண்ண சொன்னாங்களா இல்லையா? அதில் ஒன்றும் விசாரிக்கிறதுக்கு கூட்டம், அதாவது எல்லாத்தையும் சந்தேகப்படுறவங்கள எல்லாம் கேட்டு தாங்க ஆகணும். இப்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கொலையில் பார்க்க வேண்டியது இதனால் யாருக்கு லாபம்னு பார்க்கணும். இந்த கொலையினால் யாருக்கு லாபம், உடனடி லாபம் யாருக்கு? அவங்க தான் முதல் குற்றவாளி, அவங்க தான் தூண்டி இருக்கலாம். இப்போ ராஜீவ்காந்தி கொலையில் உடனடி லாபம் அனுபவிச்சது 2 பேர், நரசிம்மராவ், ஜெயலலிதா. ராஜீவ்காந்தி கொலை விசாரித்தவங்க அவங்க 2 பேர்த்தையும் விசாரிக்கவே இல்லையே. தேர்தலையே போட்டியிடாத நரசிம்மராவ் பிரதம மந்திரி அவர். சார் இது புதுசாக இருக்கே சார். கேள்விக்கு நாங்கள் அன்றைக்கி அதெல்லாம் கேட்டோங்க. நீங்கள் மறந்துட்டீங்க, ராஜீவ்காந்தியை மறந்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு மறந்துட்டுருக்கு. முதல் கேள்வி ஏன் நான்லாம் கேட்டேன்னா, என் பேரில் எல்லாம் வந்து ராஜீவ்காந்தி மரணத்தில் என் பேரெல்லாம் சம்மந்தப்படுத்திருந்தாங்க. கேட்ட கேள்வி இது தான். அன்றைக்கி திருச்சி வேலுசாமி கேட்டார், யாருக்கு லாபம், ஒரு மோட்டிவ், எதுக்காக ஒரு கொலை நடக்குது, அது லாபம் யாருக்கு வந்து? முதல்ல அவங்கள தான் நீங்கள் விசாரிக்கணும். ஜெயலலிதா கடைசி வரலும் விசாரிக்கணும். பூந்தமல்லியில் சாகரார், கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, 3/4 மணி நேரம் ட்ராவல் பூந்தமல்லி வந்திருக்கலாம். வண்டி அந்தம்மா அன்னைக்கு வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம், பிரைம் மினிஸ்டரே வர்றாரு. இந்தம்மா வந்து முதல் நின்று ரிசீவ் பண்ணியிருக்க வேணாம். காணமே இறந்த 10 பேர் 15 பேர் செத்து போகிறாங்க. ஒரு காங்கிரஸுக்காரனாவது செத்தான பார்த்தீங்களா? அதில் செத்தது போகிற காவலுக்கு நின்று போலீஸ்காரர் எங்கேருந்தோ மூப்பனாரும் ஜெயந்தி நடராஜன் தேடிக்கிட்டு வர்றாங்க ராஜீவ்காந்தி. அப்போ அவங்க எங்கே போயிருந்தாங்க அந்த மீட்டிங் நடக்கிற டைமில்? இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கலையே. யாருக்கு லாபம்? இவங்க 2 பேர் தான். ஆனால் பழி வாங்கப்பட்டது திமுக. உடனடியாக திமுகவினரோட வீடுகளில் 10வது நிமிஷம் திமுக வீடுகளில் நெருப்பத்தி ஏறி திமுக தான் வெடி வச்சது முடிச்சிட்டாங்க. ஆக அது வந்து தெளிவாக தெரியுது, மோட்டிவ் என்னன்னு தெரியுது. அதை தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொலையில் வந்து இவங்களுக்கு அதில் லாபம் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு மருமகனாக ஒரு பட்டியலினத்து ஒரு சேர் வரக்கூடாதுங்கிறத குடும்பம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்கள கைது பண்ணுவாங்க. இல்லைங்கிறத நிரூபாச்சுன்னா விட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிக்கிறாங்களே சார். அந்த பொண்ணோட சூழல் என்னன்னே தெரியாமல் இந்த பொண்ணை போட்டு தாக்கி கொலைன்னு ஒன்று வந்ததுன்னா ஆளால் மாற்றி ஆவாமா. இப்போ நீங்கள் 1000 இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்கள் மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த பொண்ணை உதைக்கிறதுக்கு காரணமாக? உங்களையும் தான் செஞ்சு உதைக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க சும்மா இருந்தால் கூட விட மாட்டேன்னு அந்த பொண்ணு மேலே 1000 அபார்ட்மெண்ட்களை நீங்களாக கிரியேட் பண்ணி விட்றீங்க. அந்த குடும்பத்தை பற்றி 1000 கேள்வி கேட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. உங்களையும் தான் நீங்கள் தூண்டுதலுக்கு பின்னாடி நீங்களும் இருக்கீங்கன்னு உங்களை கூட இது பண்ணால் அதுக்கு பதில் சொன்னங்கன்னு நானும் இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனையில் கடைசியில் பொண்ணுக்கு தான் விக்டிம் ஆகுறாங்களா சார்? பையனும் இதில் செத்து போனவன் பையங்க இல்லை, கடைசியில் செத்தே போயிட்டான். பொண்ணுக்கு தான் விக்டிமான்னு கேட்குறீங்க. விக்டிமானவன் ஆம்பளை. அம்பிகாவதி அமராவதியிலேயே செத்து போனவன் அம்பிகாவதி, அமராவதி சாவலை. லைலா மஜ்னூன்லையும் கயஸ் தான், மஜ்னு தான் சாவறான், லைலா சாவலை. ரோமியோ ஜூலியட் ஒன்றில் தான் 2 பேரும் செத்தான். தெரியுது இல்லை? அப்போ இழக்கிறவன் பூரா ஆம்பளை தான், ஞாபகம் வச்சு, பெண்ணல்ல. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறாங்களா, அப்பா அப்பாவுக்கு பயந்து, சொந்தக்காரங்களுக்கு பயந்து, ஆமாம் நாங்கள் உண்மையாக தான் காதலிச்சோம், ஆமாம் என் தம்பி அவசரப்பட்டு கொண்டுட்டா அப்படின்னு. அதான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கேஸை திசை திருப்பறதுக்கு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க.
வழக்கு இது நிற்குதுங்க. அவங்களுடைய புலன் விசாரணைக்கு நம்முடைய இதெல்லாம் வந்து தவறான வழிகாட்டுதலை கொடுத்துடக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த சாதி விஷயம் ஒன்றும் ஏற்றத்தாழ்வோடவே நீங்கள் ஒழிச்சிடுறேன்னு சொல்லுங்க, உங்களோட நான் வர்றேன். காலையில் கிளம்பலாமா? ஜாதியை ஒழிச்சு விட்டு தான் மறு வேலைன்னு போகலாமா? 2000 வருஷம் அதான் திருப்பி சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு எழுத பிறப்போக்கம் எல்லாம் இருக்குங்கிறார். அப்புறம் என்ன? எவன் எழுதலை ஜாதி ஒழிக்கணும்னு? கர்ணனுக்கு என்ன நீதி கொடுத்தீங்க? ஏகலைவனுக்கு என்ன நீதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க. கர்ணன் நம்ம ஊருக்காரன் இல்லை. கர்ணன் உங்கள் சனாதனத்தை சார்ந்தவன். இப்போ இந்த சமயத்தில் துரோணாச்சாரி உங்கள் சனாதனாசான். இப்போ சொல்லு. இந்த சமயத்தில் எல்லா கட்சிகளும் நீதி வேணும், இந்த கொலைக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நிற்கிறத எப்படி பார்த்தா? யார் வேணாங்கிறாங்க? எந்த கட்சி வேணாங்குதுன்னு சொல்லு. நீதி கிடைக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கட்சியை சொல்லு. அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். இந்த கட்சி வந்து அந்த கொலை நல்லா கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு கட்சியை சொல்லுங்கள். அந்த கட்சியை நம்ம கண்டிக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய சாதி கட்சிகள் ஆண்ட பெருமைகளை பேசிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வடநாட்டில் வந்து தாக்கூர், ஜாட்டு, இந்த மாதிரி சில ஜாதிகள் இருக்காங்க. அவங்க வச்சதான் சட்டம். தென்னாட்டில் இவங்க வச்சதான் சட்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாயுடு, ரெட்டியார் ஆந்திராவை பொறுத்தவரை, ராஜுக்கள், இந்த 3 தான் பெரிய ஜாதி. கர்நாடகாவில் வந்து லிங்காயத்து அப்படின்னு அந்த லிங்காயத்து பாலிடிக்ஸ் எல்லாம் பெருசு. எனக்கு அந்த மற்ற ஜாதிகளை பற்றி தெரியாது. நாயர்களும் மேனன்களும் கேரளாவில் மிக அதிகம். இவ்வளோ பேசலாங்க. கம்யூனிஸ்டுகள் தான் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டத்தில் முதல் கார்ல் மார்க்ஸ் சொன்னதை வந்து வர்க்க பேதம் ஒழிந்தால் ஒழிய பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேரை கேட்டிங்கன்னா அச்சுத மேனன், சங்கரன் நம்பூதிரி பாடு, வர்க்க பேதத்தை பேரை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் சொன்னால் எவன் நம்புவான்? அதனால் அது கம்யூனிஸ்டுங்கிற பேரில் வந்து இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வர்க்க பேதத்தை ஒழிக்கல, ஜாதியை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோதி பாசு ஜாதி பேர், அஜாய் முகர்ஜி ஜாதி பேர், ஐயங்காரநாத், மம்தா பானர்ஜி ஐயங்காரநாத் தெரியுமில்ல, உயர்ந்த பார்ப்பன ஜாதி பானர்ஜி. ஜாதி பேர் இல்லாமல் யாருங்க அரசியலில் இருக்கா? மோடி இருக்கார். மோடிங்கிறது ஒரு ஜாதி பேர். மோடிங்கிறதே ஆமாம், மோடிங்கிறது ஒரு ஜாதி பேர். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர். அமித்ஷா ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அதுதான் பாஜக மேலே எனக்கு இருக்கிற ஒரு இது என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த 2 பேர் வந்து பிரதம மந்திரியாகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க. மோகன் பகவத்துங்கிறவர் தான் உண்மையான இதாக இருந்தாலும் கூட, அதான் அந்த பார்ப்பனர் இருந்தாலும் கூட இப்போ அலங்கார பதவியில் உட்கார வச்சுக்கிறது பார்ப்பனர்களாக தான் வச்சுருக்கேன். அந்த வகையில் தான் எனக்கு வந்து அண்ணாமலை மேலே எனக்கு மரியாதை சார். பிராமண ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியில் அத்தனை பிராமணர்கள் வெளியே துரத்தினார். எச் ராஜா, எஸ் சேகர் எல்லாம் ஒரு கூட்டத்தையே அடித்து துரத்திட்டு எல் முருகன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திராவிட மாடல். அந்த வகையில் அவங்க மேலே அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அது இந்த கொலையை பொறுத்தவரையிலும் மற்ற ஜாதிக்காரர்கள் அந்த ஜாதிக்கு இதை நியாயம் வழங்கணுங்கிறத காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து முன்னாடி நிற்பாங்க. ஜாதி கட்சியை சேர்ந்தவங்களும் அது மாதிரி முன்னாடி நிற்பாங்க. இந்த ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு இப்போ தீவிரமாக பேசுகிறாங்க. அப்படி சட்டமாக கொண்டு இருக்கிற சட்டத்தில் இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் தனியாக நீங்கள் கொண்டு வரணும், ஏதாவது ஸ்பெஷலாக கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற சட்டத்தில் கொலைன்னு வருது. கொலைக்கு காரணம் வந்து ஜாதி, கொலைக்கு காரணம் வந்து அரசியல். ஆனால் அந்த கொலைங்கிறது தான் அங்கே வந்து குற்றம். அங்கே நடந்த குற்றத்துக்கு தண்டனை இப்போவே நம்மக்கிட்ட சட்டம் இருக்குது. காரணங்கள் தான் வேறு. அந்த காரணத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமாங்கிறது என்னுடைய கேள்வி. அவ்வளோதான். அதனால் என்ன லாபம் கிடைக்குங்கிறது இன்னொரு கேள்வி. அந்த ஆணவ கொலைங்கிறதுக்கு அந்த ஒரு ஜாதிக்கு மாத்திரம் கொண்டு வரணுமா, அல்லது சூத்திரர்கள் மொத்தத்துக்கு கொண்டு வரணுமாங்கிறதெல்லாம் கேள்வி. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்களே சார், எல்லாரும் இந்த விஷயத்தை பெருசாக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அவசர கதியில் சொல்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி உள்ளே போடணும், அந்த குடும்பத்தோடைய சொத்தையே பறிமுதல் செய்யணும். ஒருவேளை அந்த பையன் குடும்பத்தை மீறி கொலை பண்ணியிருந்தா இப்படிலாம் பேசுறது சரியாக இருக்குமா? அதான் தாங்க ஒருத்தர் சொன்னார், ரேஷன் கடையெல்லாம் நிறுத்தணும்னாரு. குற்றம் செஞ்சவனுக்கு பழி வாங்குறதுக்கு குடும்பத்தை பழி வாங்கினார். அந்த பையன் காதலிச்சது கூட தெரிஞ்சிருக்காது. ஊர் ஜனங்களே பார்த்து அடித்து வச்சிருக்கலாம். லைலா மஜ்னுலாம் வந்து சொந்தக்காரர்கள் அடிக்கல, ஊர் ஜனங்க தான். அவன் பேர் கயஸ். மஜ்னுங்கிறது பைத்தியக்காரன். அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொல்லி தான் ஊர் ஜனங்க தான் கல்லால் அடித்து கொட்டுறாங்க. லைலாவுடைய சொந்தக்காரர்கள் கொல்லுங்க. அம்பிகாவதி அமராவதியில் வந்து புலவருடைய மகன் பிச்சைக்கார பையன் ராணியை லவ் பண்ணுறதா அன்னைக்கு இருந்த 2 பேர் சேர்ந்து அதை ஏற்றி விட்டு அவனை தீர்த்து கட்டுறாங்க. அம்பிகாவதியை இது பண்ணுறாங்க. வர்க்க பேதம், பொருளாதார இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலைகளுக்கு பின்னணியில் வந்து ஜாதி இருக்கும், மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கும், இல்லாட்டி பொருளாதார மாற்றம். எல்லாத்தையும் தாண்டி என்ன வரணும், என் முறை பொண்ணு, என் முறை பையன், இதுதான் காரணம். காதலை நம்ம ஊர் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. வெளிநாடுகளில் கூட நாங்கள் பார்க்கணும். இப்போது சமீப நாட்களுக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்கள் கொலை செஞ்ச பின்னாடி சரி, அவரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்,
இப்போ இவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னு ஒரு அரசியல் நடக்குது, ஒரு கொலை ஒரு மரணம் அதோட அனுதாபத்தில் கூட இப்படி அரசியல் பண்ணுறது எப்படி பார்க்குறது? அதை நீங்கள் தான் சொல்லணும். தேடி பிடிச்சி அந்த அரசியல் பண்ணுறீங்களே, இந்த மீடியாக்கள் அதிகமாக வந்துருச்சு, உங்களுக்கு வேலை இல்லை, எதையாவது செஞ்சு செய்தி கொடுக்கணும், அதுக்காக இதெல்லாம் பெருசாக்குறீங்க, அவ்வளோதான் காரணம். என்னமோ ஆணவ கொலைங்கிறது இன்றைக்கி தான் நடத்த மாதிரி, திமுக ஆட்சியில் தான் நடத்த மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்க பார்க்குறீங்க. இந்த அரசியல் கட்சிகள் ஜாதி பின்புலத்தோட இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதை இன்னும் அரசு கண்டு காணாமல் இருக்கு. நீங்கள் 1000 பேசினாலும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஜாதி பின்னணி உண்டுங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலே ஜாதி தான். நான் தான் சொல்கிறேன், வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாதவ் இருக்காங்க, ஜாட் இருக்காங்க, தாக்கூர் இருக்காங்க, அவங்களுக்கு கையில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே ஆந்திராவுக்கு வந்தீங்கன்னா நாயுடு, கம்மா நாயுடு, ரெட்டியார், ராஜுக்கள், இந்த மாதிரி அவங்க கையில் தான் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே. அங்கே வந்து எல்லாம் பெங்காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கையிலையும் இவங்க அவங்க அங்கே எல்லாம் பெரிய ஜாதிகள். எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்குதுங்க. யூஎஸ் எடுத்திங்கன்னாக்கா கருப்பர்கள் வெள்ளையர்கள் தகராறு இருந்துக்கிட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அமெரிக்கா, பிளாக் ஒயிட் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒபாமாவை தலைவராக கருப்பு இனத்தை சேர்ந்த ஒபாமா வந்தபோது வெள்ளைக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, அவன் நல்ல வெள்ளை கலர் இருக்கிறதால தான் அவனை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம், அவனே கருப்பாக இருந்ததை விட்டுருக்க மாட்டான். இவ்வளோ நாள் ஒரு கருப்பாக இருக்கிற ஒருத்தன் வந்து பெரிய இது ஜனநாயகம் பேசுகிற அமெரிக்காவில் வரலி, ஒரு பெண் ஜனாதிபதி இன்னும் வரலி. கமலா ஹாரிஸ் கிட்ட வந்தாங்க, ஒன்றும் அதுக்கு மேலே போகுது. இவ்வளோ பேசுகிறாங்க, பெரிய நாகரிகம் பேசுகிறாங்க, வளர்ந்த நாடுங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெண் ஜனாதிபதி இல்லை, ஒரு கருப்பு முழு கருப்பனாக இருக்கிறோம் எவனும் வரல. இன்னும் சொல்ல போனால் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த பிரசிடென்ட் பதவிக்கு வந்த ஒரே ஆள் அமெரிக்காவில் கென்னடி. மற்ற எல்லா பிரசிடென்ட்டும் ப்ராட்டஸ்டன்ட். கிறிஸ்தவர்கள்லேயே கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தவர் கென்னடி ஒருத்தர் மட்டுமே. இவ்வளோ பேசுறீங்க, பெரிய ஜனநாயக நாடு, வளர்ந்த நாடு, வேற்றுமை இல்லாத. கடைசியில் பார்த்தா கத்தோலிக்க மதத்துக்கு விரோதம் இருக்குது, கருப்பர்களுக்கு விரோதமாக இருக்குது, ஆசிரியர்களுக்கு விரோதமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான்.